இன்றைக்கு தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் உரியியலில் 845வது நூற்பா. இந்த 845வது நூற்பா கவர்வு விருப்பாகும் என்கிறது. கவர்வு என்னும் உரி சொல்லுக்கு விருப்பு அல்லது விருப்பம் என்னும் பொருள். உரி என்றாலும் களிமா என்று ஒரு சொல் இருக்கிறது. களிமான்னா கழித்து கொண்டு ஓடுவது, மகிழ்ச்சியாக ஓடுவது. புறவி என்றாலும் மகிழ்ச்சியாக ஓடுவது. அதாவது பரி என்றால் பரிந்து ஓடுவது, குதித்து 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 ஓடுவதனால்தான் குதிரை. அந்த பரிந்து ஓடுவதனால்தான் அதுக்கு பரி. இப்படி சொன்னவர் கவர் நடை புறவி என்று அகநானூற்றிலே வருகிறது. இந்த இடத்திலே அது ஓடுவதற்கு விரும்பி ஓடுகிறது, விருப்பமாக ஓடுகிறது என்று பொருள். கவர் நடை புறவி, கவர் நடை புறவி. இது அகநானூற்றுல 130வது பாட்டு. கவர் நடை புறவி. ஏற்கனவே குதிரைக்கு அந்த நடையை வைத்துதான் பெயர். குதித்து குதித்து ஓடுவதனால்தான் குதிரை. அதே மாதிரி விருப்பப்பட்டு மகிழ்ச்சியாக ஓடுவது, அதனால் கவர் நடை புறவி. பரிந்து ஓடுவது, பரிந்து என்றால் மகிழ்ச்சியோடு ஓடுவது, அதற்கும் பரி என்று பொருள். இப்படி அது நடையை வைத்துக் கொண்டுதான் குதிரைக்கு பெயர். இப்போ இந்த கவர் நமக்கு தேவை. கவர் என்றால் விரும்பி, விருப்பப்பட்டு, விருப்பம் என்ற பொருள் உண்டு. இந்த தண்ணி தண்ணி இழுத்து கொண்டு. பிறகு 846வது நூற்பா சேர் என்னும் உரி சொல். 846 சேர் திரட்சி. சேர் என்னும் உரி சொல்லுக்கு திரட்சி என்னும் பொருள் உண்டு. அந்த சேர்ந்து, அதாவது சேருன்னா சிதறி கிடப்பதை ஒன்றாக சேர்ப்பது என்று ஏற்கனவே பேசுகிறோம். அப்போ ஒன்னா சேர்ப்பா அப்படின்றோம். அப்படின்னா ஒன்றாக திரட்டு, ஒன்றாக சேர் என்று பொருள். இது ஏற்கனவே நமக்கு பழக்கத்தில் இருக்கிறது. இருந்தாலும் தொல்காப்பியர் இந்த 846வது நூற்புல சேரே திரட்சி என்று சொல்லுகிறார். அது நற்றிணையில 170வது பாட்டிலையும் சேர்ந்து செறி குரங்கு, சேர்ந்து செறி குரங்கு வல்லினரி, வல்லினரா. இந்த குரங்குன்னா தொடைன்னு அர்த்தம். இடையினரா போட்டு குரங்குன்னா விலங்கு, வல்லினரா போட்டால் தொடை. அதாவது இது நற்றிணையில 170வது பாட்டு. சேர்ந்து சரி திரண்டு உருண்டு இருக்கின்ற, அதாவது திரண்டு தெரிந்து இருக்கின்ற தொடைகள் என்று பொருள். அதாவது இங்கே சேர்ந்து என்பதற்கு திரண்டு என்று பொருள். அதற்கு நாம இடையில இந்த இடையினரா போட்டால் குரங்கு என்று இடையினரம் போட்டால் விலங்கு நிறைவேற்று. பிறகு வியல், வியல் என்னும் உரிச்சொல். 847
வியல் கிளவி அகலப் பொருட்டே. வியல் என்னும் உரிச்சொல்லுக்கு அகலம் என்னும் பொருள். நாம் ஏற்கனவே வியந்து போகிறோம், வியப்பூட்டுகிறார், வியந்து என்று சொல்லுகிறோமே, அதனுடைய அடிதான் இது. வியந்து, வியப்பு, வியப்பு இவையெல்லாம் பரந்த விரிந்த என்றுதான் பொருள். இங்க பாருங்க, வியல் இரு வானம். இரு வானம், இது எந்த இலக்கியம் தெரியல, பார்க்கலாம். வியல் இரு வானம் என்பது வியல்னால் வியந்த, விரிந்த, பரந்த, அகன்ற, இதெல்லாம் பொருள் உண்டு. இந்த இரு என்பதற்கு அதுதான் பொருள். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இருன்னு சொன்னா இரண்டு என்று எண்ணுக்கு போய் விடுகிறோம். தமிழ்ல பெரும்பாலும் இந்த இரு இரு என்று வருகின்ற இடத்திலெல்லாம் மிகப்பெரிய மிகப்பெரிய என்று பொருள்தான் வருகிறது. இதிலிருந்து அப்புறம் இன்னொன்னு வியல் உலகம். வியன் உலகம்னா அதாவது அகன்ற மிகப்பெரிய உலகம் என்று பொருள். பிறகு நாம் உறும், இந்த ஒரு 3 சொல்லு உரி சொல்லு. இது 848. பேம் நாம் உறும் என வரும் கிளவி ஆமுறை 3 அச்சப்பொருள. இந்த பேம் என்பதும் நாம் என்பதும் உறும் என்பதும் அச்சப்பொருளை தருவன. பாருங்க, அதனால இன்னொன்னு இந்த இடத்துல சொல்லணும். பேம் என்றாலும் அச்சம். என்ன கேட்டா, பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அச்சம்தான் பொருள், அது அச்சம்தான். அதே மாதிரி நாம், இதுக்குதான் நாமநீர் வேலி. திருவள்ளுவர் சொல்லுகிறார், அச்சம் தருகின்ற கடல். அதாவது நாம், அதுவும் அச்சம்தான். அதே மாதிரி உறும், அதுவும் அச்சம். இந்த பேம், நாம், உறும் இவை 3 அச்ச பொருளை தருவன. பேமுதிர் கடவுள். பேமுதிர் கடவுள் என்று குறுந்தொகையில 87வது பாட்டுல வருகிறது. பேம் முதிர் கடவுள், இது குறுந்தொகை 87வது பாட்டு. பேமுதிர் கடவுள் அண்ணா அச்சம் தருகின்ற கடவுள். அச்சம் தருகின்ற கடவுள் என்று பொருள். இப்ப இந்த பேம் என்ன, தொல்காப்பியர் என்ன சொன்னாரு, பேம்னாரு, இப்படி காட்டினாரு. ஆனா குறுந்தொகையில பேம் என்று அளவெடுத்திருக்கிறது. ஏன் அளவெடுத்திருக்கிறது? இது ஓர் அசை, இது 2 அசை ஆவதற்காக இசை நிறை அளவடையாக வந்திருக்கிறது. சரி, பிறகு நாமநீர் வைப்பின். இது குறள் 149. இதேதான். நாமநீர்னாக்க கடல், வைப்பு, அதுதான் நாமநீர் வைப்புனா அச்சம் தருகின்ற நீரினை கொண்ட கடல். அச்சம் தருகின்ற வைப்பு தான் கடவுள், அதுதான் கடல்.
இந்த நாம நீருக்கு பொருள் அச்சம் தருகின்ற நீரினை கொண்ட கடல் என்று பொருள். திருக்குறள்ல நாம நீர் வைப்பின். பிறகு உறும் வில சுற்றம். உறும் வில சுற்றம் இது பெரும்பானாற்றுப்படை 447வது அடி. உறும் இல சுற்றம் இதற்கு என்ன பொருள்? அச்சமற்ற சுற்றத்தார். இந்த உறும் இலன்னா அச்சமற்ற, அச்சமற்ற சுற்றத்தார். உறும் என்றால் அச்சம், பேம் என்றால் அச்சம், நாமநீர் என்ற நாமம்னா அச்சம். வய என்னும் உரி சொல். வய இது 849. வய வலியாகும். வய என்னும் உரி சொல் வலிமையை குறிக்கும். பாருங்க, வய என்பதற்கு வலிமை. வயக்களிறு வேற இல்லையா? எதுவுமே இல்லை பொழுது. வய வயக்களிறு. வயக்களிறு இது மதுரை காஞ்சி 15வது வரி. அதாவது வயக்களிறு என்பது வலிமை வாய்ந்த களிறு. வயம் என்பது வய என்பதற்கு வயதான் வயமாகும். அது வயமானதுனாலதான் அது வயக்களிறு என்று வந்து வலிமை வாய்ந்த களிறு என்று பொருள். பிறகு 850வது நூற்பா வாழ் என்னும் உரிச்சொல். இது வாழ் ஒளியாகும். பாருங்க, ஏற்கனவே வாழ் என்னும் உரிச்சொல் ஒளி என்னும் பொருளை தரும். வாழ்நுதல் வாழ் முதல். முதல்னா நெற்றி, வாழ்நகா ஒளி. இது முருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை. அதுல ஆறாவது வரி. வாழ்நுதல் என்பதற்கு ஒளி பொருந்திய நெற்றி என்று பொருள். இப்போ வாழ்நுதல் என்பதற்கு வாழ் என்னன்னா, இந்த வாழ் என்றால் ஒளி என்று பொருள். இப்போ நமக்கு ஏற்கனவே வாழ் என்றால் கத்தி, நீண்ட கத்தி தான் நினைவுக்கு வரும்.
ஏன் அதற்கு வாழ் என்று வைத்தனர்? கத்தின்னு ஒரு சொல் இருக்க, வாழ் என்று ஏன் வைத்தனர்? அதாவது வாழ்னா ஒளின்னு சொன்ன இல்லையா, இந்த ஒளி அந்த கூர் முனை இருக்கிறதா, கூர் ஒளின்னா கூறுன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அந்த கூர் இருந்தாதான் அது வாழ். அதுவும் அது ஒளி வீசினாதான் அது வாழ். அது துருப்புடித்து போயோ மொக்கையாகவோ இருந்தால் அது வாழ் இல்லை. அதனால் தமிழன் ஒளி பொருந்தியதுதான் வாழ். அதாவது அது கூர்மையாக இருக்க வேண்டும், ஒளி உடையதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது வாளாகிய கத்தி என்ற பொருளை வைத்திருக்கிறான். வைத்துக் கொள்ளுங்கள். வாழ் என்றால் ஒளி. அந்த ஒளி என்பது கத்திக்கு வந்தது, வாளுக்கு வந்தது என்றால் அது கூர்மை. அது பளபளவென்று தீட்டப்பட்டு கூர்மையாக இருந்தால்தான் அது வாழ். அது 851 துயவு என்னும் உரிச்சொல். துயவு என் கிளவி அறிவின் திரிவே, அதாவது அறிவு மயக்கம். துயவு என்னும் உரிச்சொல் திரிதலை குறிக்கும், அதாவது அறிவு மயங்குதல், சோர்தல் இவற்றை குறிக்கும். அதாவது அறிவு மயங்குதலை துயவு என்று சங்க இலக்கியங்களில் தந்திருக்கின்றனர். துயவு துயவு உற்றேம் யாமாக, இது எந்த இலக்கியத்தில் இருக்குன்னு தெரியல, உரையாசிரியர்கள் எடுத்து கொடுத்திருக்கின்றனர். யாமாக, துயவு உற்றேம் யாமாக, இதுக்கு பேரு அறிவு திரிதல் உற்றேம். அப்படின்னா அறிவு மயங்கி விட்டோம். அறிவு திரிதல் என்பது மயக்கம், அறிவு மயக்கம் கொண்டு விட்டோம். துயவு என்பதற்கு அறிவு திரிதல், அதாவது அறிவு மயங்குதல் என்று பொருள். உயா என்னும் உரிச்சொல். இது 852. உயாவே உயங்கல். உயா என்னும் உரிச்சொல்லுக்கு உயங்கல், அதாவது வருந்துதல். உயங்குதல்னா வருந்துதல் என்று பொருள். அதாவது பருந்து இருந்து உயாவிழி பயிற்றும். பருந்து இருந்து உயாவிழி உயற்றும், அதாவது பயிற்றும். இது அகநானூறு 19வது பாடல், அகம் 19. அதாவது பருந்து மரத்திலிருந்து, பருந்து மரத்திலிருந்து சோக குரலில் அப்படின்னு என்ன அர்த்தம்? வருத்தமான குரலின் அர்த்தம். வருத்தமான குரலில், அதாவது கூவும். இது அகநானூற்றுல 19வது பாட்டுல பருந்து மரத்திலிருந்து சோக குரலில் கூவும், அதாவது வருத்தமான குரலில் கூவும். அது எதற்கு என்பது பிறகு இலக்கியத்தை பார்த்தா தெரிந்து கொள்ளலாம். நமக்கு தேவை உயாவிழி பயிற்றும் என்றது. உயாவிழி என்பது
அதாவது அதாவது சோக குரலில். நமக்கு தேவை உயாவிழி என்பது சோக குரலில். உயங்கல் என்றாலும் பாருங்க, உயாவிழி உயங்கல் ரெண்டுமே வருத்தம் தருவது, ரெண்டும் வருத்தம். உயாதான் அது. விழின்னா குரல் வெளியே வருவது, கூப்பிடுவது மட்டும் இல்லை, குரல் வெளியே வருவதும் விழிதான். எட்நூத்தி 53 உஷா என்னும் உரிச்சொல். உஷாவே சூழ்ச்சி. உஷா என்னும் உரிச்சொல்லுக்கு சூழ்ச்சி என்னும் பொருள் அமையும். இங்கே சூழ்ச்சி என்பதற்கு நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு தெரியாமல் நமக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்று தவறாக சொல்லுகிறோம். அது அப்படி ஒரு பொருளாக வந்துவிட்டது. ஆனால் சங்க இலக்கியங்களில் எல்லாம் சூழ்ச்சி என்பதற்கு பலர் கூடி கலந்துரையாடல் செய்வது, சூழ்ந்து உரையாடுவது, சூழ்ந்து கலந்து பேசுவது. இங்கேயும் அதேதான். உசாவினார் என்று தமிழ்ல நாம் சொல்லினால் பலர் சேர்ந்து உரையாடினார்கள், பலர் சேர்ந்து ஒன்றாக கலந்து பேசினார்கள் என்றுதான் பொருள். உசாவுதல் என்றாலே விசாரித்தல், கேட்டல் என்றுதான் பொருள். இங்க பாருங்க, உஷா என்பது அதுதான். உஷாவே சூழ்ச்சி. உஷா துணை என்றார். குறுந்தொகையில 207வது பாட்டு உஷா துணை. உஷா துணை குறுந்தொகை 207வது பாட்டு. இது உஷா துணை என்பதற்கு தோழி தலைவிக்கு உஷா துணை ஆவாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பொழுதும் பக்கத்தில் இருந்து கொண்டு சூழ்ந்து ஆராய்ச்சி செய்யும் துணை ஆவாள். தலைவியோடு இருந்து தலைவிக்கு பல சிந்தனைகளை, பல செயல்களை, பல நினைவுகளை அவளுக்கு ஊட்டுவாள், பேசுவாள் என்பதுதான் பொருள். அப்போ ஆராய்ச்சி செய்யும் துணையாவாள். சூழ்ச்சி செய்தல் என்பது பலர் சூழ்ந்து கலந்து பேசி ஆராய்வது என்று பொருள். இங்கே சூழ்ச்சி என்பதற்கு நாம் தவறாக இப்பொழுது பொருள் கொள்கிறோம். சூழ்ச்சி என்றால் எனக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுகின்றனர், அதனால சூழ்ச்சி செய்கின்றனர் என்று இப்போ தவறான பொருளில் பேசுகிறோம். ஆனா சங்க இலக்கியங்களிலே அது உஷா துணை, அதாவது கலந்து ஆலோசித்து செய்கின்ற செயல், அதுக்கு பேர் தான் சூழ்ச்சி. காரணம் என்ன? பலர் சூழ்ந்து கலந்து பேசி ஆராய்ந்து முடிவெடுப்பது, அதனால்தான் அது சூழ்ச்சி. பிறகு வயா என்னும் உரிச்சொல். இது 854. வயா என் கிளவி வேட்கை பெருக்கம். வயா என்னும் உரிச்சொல்லுக்கு வேட்கை பெருக்கம், அதாவது பெரும் விருப்பத்தினை உணர்த்துகின்ற பொருள். பெரும் விருப்பம், அதாவது வயா அதாவது பெருக்கம், அதாவது பெரும் விருப்பத்தினை, அது பேரு வேட்கை அவ்வளவுதான், தலைகீழ போடணும். அப்புறம் கொடிய செல்வர் துமிட்டு அதிர். கொடிய செல்வார் துமித்து எதிர் மண்டும் கடுவய நாகு போல் நோக்கி. இந்த கடுவய நமக்கு தேவை. கடுவய என்பதுதான் தேவை. கடுவய நாகு போல் நோக்கி. இது கலித்தொகையில
முல்லைக்கலியில 16வது பாட்டு. முல்லைக்கலி கலித்தொகையில முல்லைத்தொகை 16வது பாட்டு. அது என்ன சொல்றாரு? தன்னை தீண்ட செல்வார்களை வயா வயா கடுவயா கடுவயா, அதாவது தன்னை தீண்ட செல்வார்களை இங்கே இடையே விலக்கி எதிரே நெருங்கி செல்லும் கடிய வலியினை உடைய நாகு போல கோபித்து நோக்கி. இங்க நாகு என்றால் அநேகமாக பசுக்கன்றுதான். பசுக்கன்று, பசுங்கன்றுன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப பேர் நாம் என்ன பண்றோம், பசுங்கன்றுன்னு சொல்றோம். பசுங்கன்று தவறு. ஏன்னா இது பசும் பொருள். பசும்னா பசுமை நிறம் உடையது, புதியது என்று பொருள். அதனால பசுக்கன்று என்றால்தான் பசுவினது கன்று, பசுவுக்கு கன்று என்று பொருள். பசுங்கன்று என்று சொல்லக்கூடாது. பசும் பயிர் சொல்லலாம். அது பச்சை நிறமான பயிர், புதிய பயிர் என்று பொருளாகும். அதே மாதிரி பசும் பால் சொல்லக்கூடாது. பசும் பால் தவறு. அப்படின்னு என்ன, பச்சை நிறமான பால் அல்லது புதிய பால் பொருளாகும். பசுப்பால் என்றால்தான் பசுவினது பால் என்று பொருளாகும். எனவே இப்போ கடுவயா என்பது, அதாவது நாகு போல குளிந்து என்றால் பாருங்க. இப்ப நமக்கு என்ன, வயா என்பது வேட்கை பெருக்கம், பெரு விருப்பத்தினால் தன்னை தீண்ட செல்வார்களை இடையே விலக்கி எதிரே நெருங்கி செல்லும். அதாவது அந்த பசுவை தொட போனா அதுவே முன்னால் வந்து நின்று தீண்ட இடம் கொடுக்கும். அதுதான் அதனுடைய பொருள். எதிரே நெருங்கி செல்லும் கடிய வலியினை உடைய நாகு போல கோபித்து நோக்கி பார்க்கிறது. அதாவது இங்க என்ன, கோபித்து என்பது வேட்கை பெருக்கத்தால பார்க்கிறது. பிறகு வயவுரு மகளிர், இது புறநானூறு 20. வயவுரு மகளிர் இது என்னன்னு கேட்டா, அதாவது சூழ் கொண்டு இருந்த மாதர் பெண்கள், சூழ் கொண்டிருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவார்கள், புளியங்காய் வேண்டும் என்று கேட்பார்கள், புளிப்பான பொருளை கேட்பார்கள், மண்ணை தின்பார்கள். இப்படி எல்லாம் ஒரு செய்தி இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன, பெரு விருப்பம். அதாவது கரு கொண்ட மகளிர் புளியங்காய் மாங்காய் உட்பட்டவற்றின் மீது, அதாவது பெருவிருப்பம் கொள்வர். வேட்கை, ஆசை, பெருக்கம், பெருவிருப்பம். வேட்கை என்பது ஆசை அல்லது விருப்பம். அதாவது வேட்பாளர் கேள்விப்பட்டிருப்போம், நாம உருவாக்கன சொல்லு. அதாவது விரும்பி நான் நிற்கிறேன், வேட்பன், விருப்பம். ஆனா இந்த பெருவிருப்பம் என்பது அதாவது பெருக்கம், வேட்கை பெருக்கம். இதற்கு பெருவிருப்பம், பெருவிருப்பம் என்று பொருள். கருப்பும் சிவப்பும் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் முறையாக அந்த நூற்பாவுக்கு வந்திருக்கிறோம். கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள, இது 855வது நூற்பா. கருப்பு சிவப்பு என்னும் உரி சொல்லும் வெகுளி பொருளை உணர்த்தும். அதாவது தினத்தல் பகைத்தல் பொருளை தருவன. பாருங்க, ஏற்கனவே கருப்புக்கு எந்த கருப்பு வைக்கணும்ன்றத சொன்னேன். இது
55வது நூற்பா. கருப்பும் சிவப்பும். இங்க இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப பேரு சிகப்புன்னு எழுதுறாங்க, தவறு. சிகப்பு எழுதக்கூடாது, சிவப்பு தான். கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள. இதை நாம மனத்தில் இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த நூற்பா என்ன தெரியுமா? 856வது நூற்பா. 856. அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். நிறத்துரு உணர்த்தும் வரும். நிறத்துரு உணர்த்தற்கும். உரிய என்ப. கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள நிறத்தூறு உணர்த்தற்கும் உரிய என்ப. சேர்த்து சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பு சிவப்பு என்கின்ற இரண்டு சொல்லும் சினத்தை குறிக்கும். வெகுளி பொருள் என்பது சினம். ரொம்ப பேர் அந்த காலத்துல அரசனுக்கு கோபம் வந்தாலும் கண் சிவக்கும், என்ன கேட்டா காதல் மிகுதியானாலும் கண் சிவக்கும் என்று சொல்லுகின்றனர். பிறகு நீரில் குளிப்பவர்களுக்கும், அதாவது குளத்தில், ஆற்றில், கிணற்றில் குதிப்பவர்களுக்கும் கண் சிவக்கும். பாருங்க, இதுக்கு நிற்கருத்தார் அருங்கடி முனை அரணம் போல நீ சிவந்திருத்த நீரழி பாக்கம். அதாவது நிறத்துருத்தார் இருப்போர் அருங்கடி முனை அரணம் போல சிவந்து இருத்த கழிப்பாக்கம். அதாவது உன் மீது சினம் கொண்டவரது. நீங்க எடுத்தனா கருப்பு சிவப்பு. கருத்தார் என்பதற்கு நிற்கருத்தார், நின் கருத்தார். கருத்தார்னா உன் மீது சினம் கொண்டோர். உன் மீது சினம் கொண்டோர் என்று பொருள். நிற்கருத்தார் என்பது உன் மீது சினம் கொண்டோர். அதுக்கப்புறம் நிற்கருத்தார் உன் மீது சினம் கொண்டோர் நீ சிவந்து இருத்த. நீ சிவந்து இருத்த. நீ சிவந்துன்னா நீ சினம் கொண்டு இருந்த போது. சிவந்து இருத்தன்ற இடத்துலயும் நீ சிவந்த போது, நீ சினம் கொண்ட போது. இது நீ சினம் கொண்ட போது என்று பொருள். இது இப்பொழுது நாம இந்த கருப்புக்கும் சிவப்புக்கும் பொருள் என்ன பார்த்தோம்? சினம். அதே கருப்பு சிவப்புக்கு நிறத்தை பார்க்கிறோம். அதாவது கருப்பின் கண் மிக்குளது அழகு. இது பதிற்று 10 முதல் 15வது பாட்டு. கருப்பின் கண் மிக்குளது அழகு. பார்க்கலாம், கருப்பு தான் அழகுன்னு ஒரு பாட்டு.
இந்த கருப்பு என்றாலே இது நிறத்தை குறிக்கும். கருப்பு. ஆனா நாம் என்ன செய்யறோம்? கருப்பு என்று இப்படி எழுதுகிறோம். இது தவறான ஒரு பொருளுக்கும் போகும். ஏன் அப்படின்னா, கருப்பு வில்லோன் காமன் என்று ஒரு சொற்றொடர் இருக்கிறது. இங்க காமன்னா மன்மதன், அவனுக்கு கையில் இருக்கிற வில்லு கரும்பு வில்லு என்று பொருள். கரும்பு. வலித்தல் விகாரமாக கருப்பு வில் என்று வந்திருக்கிறது. இப்ப நாம கருப்பு எழுதுனா கரும்பு தானே வரும். இதை நாம உணர்றதே கிடையாது. கருப்பு என்பது இந்த கருப்பு கரும்பை குறிக்கும். சரி, சங்க இலக்கியத்துல இன்னொரு செய்தி இருக்கிறது. அதாவது பாண்டிய நாடு பன்னீராண்டு கருப்பாய் இருந்தது. கருப்பாய் இருந்தது. இதுக்கு என்ன பொருள் இருக்கு? பாண்டிய நாடு பன்னீராண்டு கருப்பாய் இருந்தது என்றால் மழை பெய்யாமல் வறட்சியாக இருந்தது. வறுமையாக இருந்தது. துன்பமாக இருந்தது. இப்படி எல்லாம் பொருள் வரும். இந்த இடையனரு கருப்பு போட்டால் கரும்பு, வறட்சி, வறுமை, துன்பம், தொல்லை, இத்தனை பொருள் வரும். இந்த கருப்பு போட்டீங்கன்னா இந்த கருப்புக்கு ஒரு பொருள் சினம், இன்னொரு பொருள் நிறம். இது போதுமே. அதுலயும் ஒரு சினம் வருது. ஆனால் அந்த கருப்பை பயன்படுத்தும் போது சினத்துக்கு வேற சொல்ல போறோம். நிறம் வரும்போது இது வரும். இத்தனை பொருள் வருவாது. இது இன்னொரு இப்படி தெரிந்து கொள்ளலாம். இரும்பு பாதை என்பதை இப்பொழுதும் சிலர் இருப்பு பாதை எழுதுறோம். காரணம் என்ன? இது வலித்தல் விகாரம். இரும்பு பாதை இருப்பு பாதை ஆகும். அதே மாதிரி கரும்பு என்பது கருப்புன்னு ஆகும். அதனால் வல்லினருவை பயன்படுத்தினால் நிறத்தை குறிப்பதற்கு மிக எளிதாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அடுத்து 857 நொசிவு, நுழைவு, நுணங்கு மூன்று சொல்லுக்கு ஒரே நூற்பாவில் பொருள் தருகிறார். நொசிவும் நுழைவும் நுணங்கும் நுண்மை. நபர் நொசிவு எல்லாமே மோசமாக இருந்தது. நொசிவு, நுழைவு, நுணங்கு இந்த மூன்றுக்கும் நுண்மை. நுண்மைனா நுட்பம். நுட்பம்
அதாவது நுண்மை நுட்பம். நொசிவு என்ற சொல்லுக்கும் நுழைவு என்ற சொல்லுக்கும் நுணங்கு என்ற சொல்லுக்கும் நுண்மை அல்லது நுட்பம் என்ற பொருள். அதாவது நொசி மட மருங்குல், நொசி மட மருங்குல் கலித்தொகை 60வது பாட்டு. என்ன சொல்றாரு? மெல்லிய, பாருங்க, நொசி என்பதற்கு என்ன கேட்டா நுட்பம், மெல்லிய, மெல்லிய, மென்மை, இந்த பொருளும் கொள்ளலாம். இப்போ நொசிவு, நுழைவு, நுணங்குக்கு நுண்மை, நுட்பம், மெல்லிய, மென்மையான, மென்மையான கொடுக்கும். நொசி மட மருங்குல் என்பது மெல்லிய, நுட்பமான, நூலால், நுட்பமான நூலால் நெய்த, அதாவது நுட்பமான இடை, அதாவது மடன்னா இளமை, மெல்லிய நுட்பமான இடை. இங்க மட என்பதற்கு இளமை, இளமை பொருந்திய, மெல்லிய இளமை என சொல்லலாம். நுட்பமான இடை. இங்க மருங்குல் என்பது இடை, நொசின்னா மென்மையான, மெல்லிய, மட என்றால் இளமை பொருந்திய என்று பொருள். பிறகு நுழை முதல் கலிங்கம், இங்க இது போயிடுச்சு. இப்போ நுழை, நுழை முதல் கலிங்கம், கலிங்கம்னா ஆடை. அதுக்கு என்ன பொருள்? இது மலைபடுகடாம் 61வது 561வது வரி, 560. அதற்கு நுட்பமான, பாருங்க இங்க நுழைவு, நுட்பமான நூலால் நெய்த ஆடை என்று. இங்க நுழைவு என்பதற்கு நுட்பமான, நொசிவு என்பதற்கு மெல்லிய என்று பொருள். இன்னொன்னு நுணங்கு, நுணங்கு துகில் நுடக்கம் போல. நுணங்கு துகில், துகில்னா ஆடை, துகில் நுடக்கம் போல. இது நற்றிணையில 15வது பாட்டு, நற்றிணை 15. இதுக்கு பாருங்க, மென்மையான, இந்த நுணங்கு என்பதற்கு மென்மையான, மென்மையான ஆடையின் நுட்பம் போல, மென்மையான ஆடையின் நுட்பம் போல. இப்போ நொசிவு என்றால் மெல்லிய, நுழைவு என்றால் நுட்பமான, நுணங்கு என்றால் மென்மையான என்று. இதுக்கு நுட்பம், நொசிவு, நுழைவு, நுணங்கு, அதுக்கு நுண்மை, நுட்பம், மெல்லிய, மென்மையான.
புனிறு என்னும் உரிச்சொல் 858. புனிறு என் கிளவி ஈன்று அணிமை பொருட்டே. அதாவது புனிறு என்னும் உரிச்சொல் ஈன்ற அணிமையை உணர்த்துகின்ற, அதாவது ஈன்ற பேறுகால அண்மையை சுட்டுவது. புனிற்று ஆ. புனிற்று ஆ இது அகநானூறு 56வது பாட்டு. என்னன்பா? அண்மையில் கன்றை ஈன்ற பசு, கன்றை ஈன்ற பசு என்று பொருள். இங்க புனிறு என்றால் இப்பொழுதுதான் அது கன்றை ஈன்றிருக்கிறது, அதாவது சிறிது நேரத்துக்கு முன்னால். அதுக்கு பேர் தான் அண்மையில் இந்த, அதாவது புனிறு என்னும் உரிச்சொல் புனிற்று என் கிளவி ஈன்று அணிமை பொருட்டே. சரி, இதுக்கு இன்னொரு இந்த இடத்துல ஒண்ணு சொன்னா நல்லா இருக்கும். நாம என்ன பண்றோம், பிள்ளை பெற ஆஸ்பத்திரின்னு பேசுறோம், பிள்ளை பேற்று மருத்துவமனைன்னு அழகாக எழுதுகிறோம். அப்புறம் குழந்தை பெற ஆஸ்பத்திரின்னு சொல்றோம். இவ்வளவு நீட்டி 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 சொல்லு இருக்கே. சங்க இலக்கியங்களில் ஒரு சொல்லு இருக்கிறது பாருங்க. ஈனில் 3 எழுத்துல பிள்ளை பெறுகின்ற மருத்துவமனைக்கு பெயர். இது பொருள் என்ன? ஈன் இல் பிள்ளை பெற்று எடுக்கின்ற இடம், பிள்ளை பெற்று எடுக்கின்ற வீடு, பிள்ளை பெற்று எடுக்கின்ற பகுதி. எவ்வளவு அருமையான ஒரு சங்க இலக்கிய காலத்துல 3 எழுத்துல பிள்ளை பெற்று மருத்துவமனைக்கு இவ்வளவு பெரிய 3 எழுத்துல ஒரு சொல்லை தமிழன் கையாண்டு இருக்கின்றான் என ஏற்றுக்கொள்ளும். நனவு என்னும் உரிச்சொல். இப்ப நாம் கூட கனவு நனவுன்னு எதிரா சொல்லுவோம். நனவே 859. நனவே களனும் அகலமும் செய்யும். இந்த நனவு என்ற சொல்லு அகலத்தையும் கொடுக்கும், களனையும் களத்தையும் காட்டும். நனவு என்னும் உரிச்சொல் ஆடுகளத்தினையும் அகலத்தினையும் குறித்து அமையும். நனவு புகு விரலியில் தோன்றும் நாடன். இந்த நாடனை பற்றி சொல்ல வந்தவங்க நனவு புகு விரலியில் தோன்றும் நாடன். இங்க நனவு என்பது ஆடுகளத்தில் புகுந்து விளையாடும் வெற்றியில் திளைக்கின்ற நாட்டை சேர்ந்தவன். பாருங்க, நனவு என்பதற்கு ஆடுகளம், அதே அது விளையாடுகின்ற விளையாட்டு திடல். ஆடுகளம் அலையாளு விளையாட்டு அரங்கம், விளையாட்டு அரங்கம் அல்லது விளையாட்டு திடல். அதுக்கு எவ்வளவு அருமையாக நனவுன்னு ஒரு சொல்ல வைத்திருந்திருக்கிறான் தமிழன். நனவு என்ற ஒரு சொல்லுக்கு ஆடுகளம், அது விளையாட்டு அரங்கம், விளையாட்டு திடல், இவ்வளவு பெரிய சொல்ல 3 சொல்லுல நனவு என்று வைத்திருக்கிறான். பிறகு இன்னொன்னு நனந்தலை உலகம், நற்றிணையில முதல் பாட்டு.
வரும். நற்றிணையில முதல் பாட்டு, நனம் தலை உலகம். தலைன்னா இடம், நனந்தலை என்றால் அகன்ற மிகப்பெரிய இடத்தை உடைய உலகம். அகன்ற மிகப்பெரிய உலகம். பாருங்க, இங்க நனவு தான் நனந்தலை. இந்த நனவு என்பதற்கு அகன்ற ஒண்ணு ஆடுகளம், இரண்டாவது பொருள் அகலம், அகன்ற என்ற பொருளை தரும். அதனால் நனவே களனும் அகலமும் செய்யும். இந்த நனவு என்ற சொல்லு நனவு என்ற சொல்லு நனவு என்ற சொல்லு ஆடுகளம், பிறகு அகன்ற அகலமான என்ற பொருளை தரும். இந்த மூணு எழுத்து கொண்ட ஒரு சொல்லு ஆடுகளம், விளையாட்டரங்கம், விளையாட்டு திடல் என்றெல்லாம் சொல்லலாம். அதே நனவு என்பதற்கு அகன்ற மிகப்பெரிய என்ற பொருளையும் சொல்லலாம். பிறகு மதவு என்னும் உரி சொல். மதவுதான் மத என்றும் வரும். மதவே 860, மதவே மடனும் வலியும் ஆகும். இந்த மதவு என்ற சொல்லுக்கு 2 பொருள் சொல்ற. மதவு என்னும் உரி சொல் இளமை, வலிமை என்னும் 2 பொருளை தருவதாகும். மதவு நடை நல் ஆண். பாருங்க, இது மதவு, அதுவே மத என்று வரும். அது கூட அம்மும் சேரும், அதான் மதம். பாருங்க, மதவு நடை நல்லான். மதவு நடை நல்லான் அகநானூறு 14வது பாட்டு. இதுக்கு பொருள் என்ன? இளமை பொருந்திய. இந்த மதவுக்கு இளமை. இளமை பொருந்திய வீடு நடையை கொண்ட. பாருங்க, இந்த மதவு என்பதற்கு இளமை பொருந்திய வீடு நடையை கொண்ட. அதனால்தான் யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று சொல்லும் பொழுது இந்த பொருள் தான் வருது. அதாவது அது வேகமான நடையை கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடுகிறது. அதை நாம பீடு நடை என்பது பெருமைக்குரிய நடை மட்டும் இல்லை, மிக வேகமான மிக சிக்கலான நடையும் கூட. அதனால்தான் மதம் என்பது நமக்கு யாருக்குமே பிடிக்க கூடாது. இளமை பொருந்திய வீடு நடையை கொண்ட நல்லான். நல்ல ஆண்னா தெரியும் உங்களுக்கு, நற்பசு. நற்பசு எப்படி ஆண் பசு? ஆனாலும் பசுதான், ஆணுனாலும் பசுதான். கோ என்றாலும் அரசன் தான், கோன் என்றாலும் அரசன் தான். அதனால ஆ என்றாலும் பசுதான், ஆண் என்றாலும் பசுதான், கோ என்றாலும் அரசன் தான், கோன் என்றாலும் அரசன் தான். அதே மாதிரி இன்னொன்னு இருக்குது, மா என்றாலும் விலங்கு,
மான் என்றாலும் விலங்குதான். மா என்றாலும் விலங்கு, மான் என்றாலும் விலங்கு என வைத்துக் கொள்ளும். எல்லா எல்லா தூவலையும் பயன்படுத்தி அதே மாதிரி இன்னொன்னு பொருள் இருக்கு. கயிறுக்கு கதச்சே போல மதமிக்கு. இங்க மதமிக்கு என்றால் வலிமை பொருந்த, வலிமை சொல்லல. அதாவது மதமிக்கு, அதாவது கயிறிடு கயிறிடு கதைச்சே போல மதமிக்கு. கயிறிடு கதைச்சே போற மதமிக்கு என்பது அகநானூறு 36வது பாட்டு. இதுக்கு பொருள் என்ன என்றால், மூக்குல கயிறு போட்டு கட்டணும், மூக்கணாங்கயிறு என்று சொல்லுவோம். அந்த மூக்கில் கயிற்றினால் கட்டப்பெற்ற சினம் மிகுந்த சினமிக்க எருதினை போல. எருதினை போல இங்க பெற்ற சினமிக்க. மதமிக்கு என்பது இங்கே சே என்றால் எருது. அதாவது சே என்பது எருது. ஒண்ணு இல்ல, அது என்ன தெரியணும், அந்த மதமிக்கு என்பது வலிமை மிகுந்த பொருள், அதை சொல்லணும். அதாவது மதமிக்கு என்பதற்கு வலிமை மிகுந்த, இதுதான் நமக்கு தேவை. அதாவது இந்த எருது இருக்கிறதே, அது வலிமை மிகுந்த எருது, வலிமை மிக்க. பகடு அண்ணான் திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லுகிறார், எவ்வளவுதான் மேடு பள்ளம் இருந்தாலும் எப்படியாவது அந்த பாரத்தை, வண்டியை இழுத்து கொண்டு போகின்ற எருதை போல. ஒரு 861 மதவு மேலும் விளக்கம். இந்த மதவுக்கு இன்னொரு விளக்கம் தர, மிகுதியும் வனப்பும் ஆதலும் உருத்தே. இப்போ முதல்ல என்ன சொன்னாரு, அதாவது முதல்ல சொன்னது மதத்துக்கு இளமை ஒரு பொருள், இன்னொன்னு வலிமை. முதல்ல இளமை, வலிமை. இந்த நூற்பாவுல வனப்பும், அதாவது மிகுதியும் வனப்பும், மிகுதி வனப்புன்னு அழகு. இன்னொரு கூட ஒரு 2 சொல்ல சேர்த்துட்டார், 2 பொருளை சேர்த்துட்டார். அதாவது மதவிடை பெரும்பாலாற்றுப்படை. மதவிடை, விடைன்னா காளை. அதாவது மதவிடை பெரும்பான். இங்க இன்னொரு பொருளும் சொல்றார், மிகுதியான இடை, அதாவது பெருத்த இடை ஒரு பொருள்.
விடைன்னா காளை ஒரு பொருள். இத மத இடை அப்படின்னு பிடித்தா பெருத்த இடை என்று பொருள் சொல்லலாம். பிறகு இன்னொரு பொருள் மத நோக்கு. மதை நோக்கு இது அகம் 30. இது பெரும்பான்மைப்படை. இது பெரும்பான்மைப்படை. இது அதோட பெரும்பான்மைப்படையில 43. இது அகம் அகநானூறு 130. இதுக்கு என்ன பொருள்? மதை நோக்கு, மதைய நோக்கு. இதுக்கு அழகு மிக்க அழகு மிக்க அழகு மிக்க பெண்டிரின் ஒளி பொருந்திய முகத்தினை உடைய அதாவது உடையவர்தம் வனப்பு மிக்க பார்வை. இந்த மதை என்பதற்கு வனப்பு மிக்க பார்வை. மாதரின் வனப்பு மிக்க பார்வைதான் மதைய நோக்கு. இங்க வனப்பு மிக்கன அழகு மிக்க சிறப்பு வாய்ந்த பார்வை. யானர் என்னும் குறிச்சொல். இது 862. புதிது படல் பொருட்டே யானர் கிழவி. யானர் என்னும் உரிச்சொல் புதிய வருவாயை உணர்த்தும். இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்றார் ஒருத்தர். யவனர்ன்றதுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு யவனர். இது பட்டினப்பாலையில இருக்கு. பட்டினப்பாலையில வருகிறது. தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? ஆவோடு அல்லது அகரம் முதலாக அப்படின்னா யா ஒண்ணுதான் தமிழ் சொல்லுக்கு முதலாக வரும். அப்ப எப்படி யவனர் வந்தது? இந்த யவனர் வந்தது பிற்காலத்துல வந்துச்சு. எல்லாரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறார், அவர்கள் புதியவராக நம்ம நாட்டுக்கு வந்தவர்களை யானர் என்று சொன்னோம். அது யாவனர் ஆகி அது யவனர்னு பிரிச்சுட்டாங்க. ஒரு சமயம் அதை ஆங்கிலத்தில் எழுதி கூட மாறி இருக்கலாம். பாருங்க, யானர்னா புதியவர், புதியது, புதியவர் என்று பொருள். அதாவது புதிது படல் பொருட்டே யானர் கிழவி. யானர் என்பதற்கு புதியது, புதியவை, புதியது. அப்போ வெளிநாட்டில இருந்து வந்தவர்கள் யானர். அந்த யானர் யாவனர் ஆகி யவனர் ஆகிவிட்டது. அப்படி இருக்கலாம். ஏன்னா
தொல்காப்பியர் யா ஒண்ணுதான் தமிழ் சொல்லுக்கு முதலாக வரும் என்று சொன்ன போது எப்படி பட்டினப்பாலையில் யவனர் வரும்? இதை நாம சிந்திக்க வேண்டிய ஒரு சொல். எடுத்துக்காட்டு யானர் ஊற நற்றிணையில பாரு. யானர் ஊற, இது நற்றிணையில 210வது பாட்டு. இந்த யானர் ஊற நான் நாள்தோறும் புதிய வருவாயினை உடைய ஊரினை சேர்ந்தவனே என்று பொருள். இப்போ யாருன்னா புதிய வருவாய் என்று பொருள். அப்போ புதிய வெளிநாட்டிலிருந்து வந்தவங்களுக்கு புதியவர்கள் தான். அவருக்கு அது இருக்கலாம், யானரே இருந்திருக்கலாம். புதிய வருவாய்க்கும் வந்திருக்கும், புதிய மாந்தனுக்கும் அது வந்திருக்கும். புதிய வருகை தந்த பெரிய வெளிநாட்டினர் யானரே இருந்திருக்கலாம். அமர்தல் என்னும் உரிச்சொல் 863. அமர்தல் மேவல். இப்ப அமர்தல் என்னும் உரிச்சொல் மேவல் என்னும் பொருளை தரும். மேவல் என்பது விரும்பி சேர்தலாகும். அதாவது அகனமர்ந்து செய்யாள் உரையும் திருவள்ளுவர். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து ஓம்புவான் இல். இது குறள் 84. இப்போ அகனமர்ந்து முகனமர்ந்து என்பது அதாவது நல்ல விருந்தினராக வந்தவரை என்ன பண்ணும்? முகனமர்ந்துன்னா முகம் விரும்பி முகமலர்ச்சியுடன் வரவேற்று அவர்களுக்கு விருந்து செய்பவர்களை அவர்களுடைய இல்லத்திலே அதாவது உள்ளம்புவந்து உள்ளம் மலர்ந்து மகிழ்ச்சி கொண்டு செய்யாள் உறைந்து விடுவாள், அங்கே தங்கி விடுவாள். செய்யாள் என்பதற்கு எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க? திருமகள் என்றுதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. திருமகள்னு ஒரு மகள் கிடையாது. லட்சுமியே திருமகள்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். செய்யாள் என்பது உண்டு. யார் தெரியுமா செய்யாள்? செய் என்றால் நிலம், வயல். அதாவது செப்பம் செய்யப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட வயலுக்கு பேர் செய். அதனால்தான் நன்செய் புன்செய். அந்த செய்யல்வு என்ன? விளைவு. செய்யாள் என்பவள் இங்க உருவகமாக சொல்லுகிறாள் விளைவு. விருந்து செய்கிறவனுக்கு விளைவு தேவை. நெல் விளையணும், கறிக்காய்கள் விளையணும். அந்த நெல் வயலாகிய விளைவானவள் அவங்க வீட்டிலே தங்கி விடுவாள். ஏன்? வருவர்களை முகனமர்ந்து
அவன் வரவேற்று ஆனா நல்விருந்து செய்கின்றவனுக்கு அந்த வயல் விளைவே அவன் வீட்டில் தங்கி விடுவாள் என்று பொருள் சொல்லணும் தவிர திருமகள் தங்கனா என்ன இருக்கு. அப்புறம் அமர்தல், அமர்தல் என்பது நாம உட்கார்தல் அப்படின்னா அமைதி அடைதல் என்ற பொருள் அது வந்தது. இன்னொன்னு அமர்ன்னு ஒரு சொல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அமர், அமர்னா அமைதி அடக்கம், அதுதான். அது என்ன பண்ணாங்க, அமரர் ஆக்கிட்டாங்க. இந்த அமரர் எங்க இருந்து வந்ததுன்னா, அமர்னா போர் என்று பொருள், அப்படின்னா சமம் என்று ஒரு பொருள் அதுக்கு. அவர்களும் இவர்களும் எதிரெதிரே நின்று போர் புரிந்தார்கள், அதனால அமரர் ஆனார். அந்த போர்க்களத்தில் எவன் சாகுறானோ அவன்தான் அமரர். இப்போ எல்லா பணமும் அமரர் ஆயிட்டார், அமரர் உறுதினாய். போர்க்களத்தில் இறந்தவன் தான் அமரர். அப்புறம் யான் என்னும் உரிச்சொல், இது 864. யானு கவினாம். இந்த யான் என்ற சொல்லுக்கு பொருள் கவின். கவின்னாலும் அழகுதான், பேரழகு, மிகப்பெரிய அழகு என்று பொருள். யான் என்னும் உரிச்சொல் கவின் என்னும் பொருளை தரும். யான் என்பது யானு என உகரம் பெற்று வந்துள்ளது. கவின் என்பது கவர்ச்சி மிகுந்த அழகு என்பது பொருளாகும். யான், அதுக்கு பேரு கவின். இந்த கவின் என்பதற்கு என்ன பொருள் என்றால், அதாவது கவர்ச்சி மிகுந்த அழகு. கவின் என்பதற்கு சாதாரண அழகு இல்லை, கவர்ச்சி மிகுந்த அழகு. கவின் என்பதற்கு கவர்ச்சி மிகுந்த அழகு என்று பொருள். யான் என்பது யானு என்று ஆகும். இது பெரும்பாலும் மெய்யெழுத்தெல்லாம் உகரம் பெற்று யானு என்று ஆகும் என்று தொல்காப்பியர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இப்ப யானது பசலை, யானது பசலை நற்றிணை 50வது பாட்டு. அது பசலை தலைவிக்கு அழகு தருகிறது. யானது